பெண்கள் ஆதரவும் அவருக்கு இருக்குது. அதில் அந்த மாற்று கருத்தே இல்லை. ஓரளவுக்கு நடுத்தர வயது பெண்கள் உட்பட வாக்களிக்கக்கூடிய வயது வந்த பெண்கள் பெரும்பாலான ஆதரவு இருக்கிறது. இது மட்டுமே வெற்றியை, ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை நிச்சயமாக பெற முடியாது. அதே மாதிரி அரசியல் களத்தில் 1000, 2000, 5000 வரைக்கும் கொடுப்பாங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க, வாக்குகளை மட்டும் விசில் சின்னத்துக்கு அவங்களுக்கு காதில் விசில் ஊதி அனுப்பிச்சிட்டு நீங்கள் விசில் சின்னத்துக்கு போடுங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் நம்முடைய மக்களுடைய மனநிலை எப்படின்னு சொன்னால், போயிருக்குல்ல 5000, 1,31,00,000 குடும்பங்களுக்கு போயிருக்குல்ல. நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒருவர் மட்டும், பெண்களுக்கு தான் இது போயிருக்கு. அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெண்ணுடைய கணவனோ அப்பாவோ தம்பியோ தங்கையோ ஒரு ஓட்டு இருந்தால் கூட 2 ஓட்டு உதயசூனுக்கு போயிடும். அப்படி 2 கோடிக்கு மேற்பட்ட வாக்குகளை பெறக்கூடியது இது. நீங்கள் இதில் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அதிருப்தி இருக்கிறது. பல்வேறு பிரிவினர் அவர் சொல்கிற மாதிரி, அவர் வாசித்த மாதிரி போராட்டங்கள் எல்லோருமே பண்ணுகிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நேரடியாக ஒரு அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் பிறந்தவர் காமராஜர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்லாம் கூட இந்த மாநிலம் முன்னேறுவதற்காக பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தார்கள். அந்த நலத்திட்டங்கள் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தந்தது. 80களுக்கு பிறகு வந்த அரசியல் என்பது வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது பணம் என்றாகிவிட்டது.